நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு முதல் அதிகாரம் வசனம் 21. Matthew chapter 1 verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இந்த வசனம் தூதனால யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. மரியாளுக்கு பிறக்க போகிற அந்த பிள்ளைக்கு இயேசுன்னு பேரிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்ல இதை இயேசுன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல ஜீசஸ்னு. ஆக்சுவலா எபிரேயத்துல யெஷுவா என்ற பேரால் அவர் அழைக்கப்பட்டாரு. இப்படி தேவனே நிர்ணயித்த இந்த பேருடைய அர்த்தம் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ பாவங்களை போக்குகிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பெயரானது தேவனாலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் தூதனானவன் யோசேப்பினிடத்துல வந்து சொல்றாரு. இப்போ இந்த பெயரை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்தது இப்ப இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்போ இந்த மனுக்குலம் பாவத்துல விழுந்ததோ, அதாவது நம்முடைய ஆதியாகம புஸ்தகத்திலேயே இயேசுவை பத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ரொம்ப தெளிவான வசனம். ஸ்திரீயின் வித்துல பிறந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவானவர். அப்படி மரியாள் என்னும் ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து என்ற ஒரு குழந்தை பிறக்க போதுங்கிறத ஆண்டவர் அப்பொழுதே நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சதா காலங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சந்ததி எடுத்து அந்த சந்ததிக்குள்ள வர பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு பிள்ளைய இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கிறதுக்காக அனுப்ப போகிறாருன்னு சொல்லிட்டு தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்காரு. இதற்கு மத்தியில அவரை ஆரம்பத்திலே ஏன் அனுப்பல அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னு புரியணும், இந்த பாவத்துடைய விளைபலன்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். இதற்காக தனக்குன்னு சொந்த ஜனத்தையும் ஏற்படுத்தி அவங்களுக்காக பிரமாணங்களையும் கொடுத்து, புறஜாதிகளுக்கு மனசாட்சியின்படி பிரமாணத்தையும் கொடுத்து எல்லாரையுமே நடத்தி வந்த தேவன், பலிமுறைமைகள் இருந்தாதான் இந்தபடியா இந்த பாவங்களுக்கான ஒரு நிவர்த்தி இருக்கும் அப்படிங்கறதையும் காண்பிச்சிருக்காரு. அதனால்தான் தன்னுடைய சொந்த பேரான குமாரனை நமக்காக பழுதற்ற பலியா ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி அவரை விசுவாசிக்கிறது மூலமா நாம இந்த பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படுறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ரத்தம் சிந்துதல் நமக்கு மீட்ப எவ்வளவு அதீதமா தருதுன்னு சொல்லிட்டு எபிரேயர் 9வது அதிகாரம் 13வது வசனம் கூட காண்பிக்குது. அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ரொம்ப நேர்த்தியா இந்த வசனம் விவரிக்குது இல்லையா? வெறும் வெள்ளாட்டு கெடாவும் காளைகளுடைய ரத்தமும் ஒருத்தருடைய சரீர சுத்திகரிப்பையும் அவங்களுக்கான எல்லா பரிசுத்தமாக்கப்படுற பலிமுறைகளும் சரியா செய்யக்கூடுமானால், நித்திய ஆவியில நடத்தப்படுகிற தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுக்குள்ளார இந்த செத்த கிரியைகள்னு சொல்லப்படுறது, இந்த பாவம் நீங்க நம்மளை சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம முழுமையா விசுவாசிக்கிறோமா? அவரை விசுவாசிச்சு நம்ம அவரை அறிக்கை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்துறாரு. அவர் இந்த சத்திய வசனங்கள் மூலமா நமக்கு பேசுறாரு. இந்த சத்திய வசனங்களை எங்க நமக்கு நினைப்பூட்டணுமோ அங்க நினைப்பூட்டுறாரு. அவரை நினைப்பூட்டணும்னா முதலாவது இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ள பதிந்திருக்கணும். அதனால்தான் இதை நம்ம பர்சனலா தியானிக்கணும். இந்தபடி தேவன் அநாதி காலம் முதல் மனுக்குழ மீட்கிறதுக்கு அருமையான திட்டம் பண்ணி வச்சு தன்னுடைய குமாரனையும் இதற்கான காரியங்கள் எல்லாம் முடிக்க செய்திருக்கிறாரு. அதனால்தான் சிலுவையில கடைசியா அவர் சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ்ட். அப்போ எல்லாவற்றையும் நமக்காக முடித்த, நமக்கான மஸ்தியஸ்தராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக, அவருடைய சொந்த ஜீவனை நமக்குள்ள வைத்து நம்மையே ஒரு ஆழயமா மாற்றின தேவனுக்கு நாம எவ்வளவு உண்மையா இருக்கணும். அதை காண்பிக்கிறதுக்காகவே தேவன் இன்றைக்கான இந்த வசனங்களை காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய குமாரனை அனாதி காலம் முதல் திட்டம் பண்ணி வைத்த தீர்க்க தரிசனமாய் அந்த வார்த்தைகளும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்பா, இதை அறிந்தவர்களாய் அப்பா, உம்முடைய குமாரன் பேர்ல நாங்க எவ்வளவான விசுவாசத்தோட நிலைத்து நிற்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளே அந்த குமாரன் எங்களுக்கு காண்பிக்கிறது தகப்பனே. அப்பா, உம்முடைய சுபாவங்களை நாங்கள் அறிந்து கொள்வதும் இந்த வார்த்தைகள் மூலம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் பதித்து வைப்பதன் மூலமா சத்திய ஆவியானவர் எங்களுடைய சரியான சமயங்கள்ல அதை எங்களுக்கு நினைப்போட்டி எங்களை நல்வழிப்படுத்தி நடத்துவாரே தகப்பனே. அப்படியாய் சத்திய ஆவியானவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற நல்மனசாட்சியின்படி நடக்க எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, எங்களை நாங்க அதற்கு உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அப்பா, அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவரீர் எங்களை நடத்தி அருள போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.